சேலம் மாவட்டம் கொளத்தூர் அருகே சாதிய பாகுபாடு தலை தூக்கி இருப்பதால் அடுத்தடுத்து சர்ச்சைக்குரிய சம்பவங்கள் நடந்து வருகின்றன. தீண்டாமை ஒரு பாவச் செயல் என பாட புத்தகத்தின் முதல் பக்கத்திலேயே கூறப்பட்டாலும் இன்னும் சாதி பாகுபாடு தொடர்பான பல கொடுமைகள் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நிகழ்ந்துதான் வருகின்றன. அதில் ஒன்று தற்போது சேலம் மாவட்டம் காவேரிபுரத்தில் நிகழ்ந்திருக்கும் சம்பவம். பொண்ணு பார்க்குறாங்கண்ணா வெட்டுவோம்ண்ணா இதனால எத்தனை நாளைக்குண்ணா இப்படி இருக்கிறது இதுக்கு தீர்வே இல்லையாண்ணா? கேஸை விட்டோம்ண்ணா தீர்வு வராதாங்க. நான் செய்யறதுனால எது கொண்டு போய் சொல்லல. என்கிட்ட யாரும் வர மாட்டாங்க. கேஸை விட்டுட்டுமா வேற வழி என்ன பண்றது? சரிண்ணா சரிக்குமா உங்கள்கிட்ட பேசணும்ண்ணா. நான் வெட்ட மாட்டேங்கிறீங்கண்ணா. கொளத்தூரை அடுத்த காவேரிபுரத்தில் வசிக்கும் பட்டியலின மக்களுக்கு சலூன் கடைகளில் முடிதிருத்த அனுமதி மறுக்கப்படும் காட்சிகள்தான் இவை. இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர் மேட்டூர் காவல் துணை கண்காணிப்பாளரை செல்போனில் தொடர்பு கொண்டு புகார் கூற அதன் ஆடியோ வெளியாகியுள்ளது. நீங்க அவர்கிட்டயே போய் நின்னுட்டு முடி வெட்டுறியா இல்லாட்டா அவங்கள்ட்ட கேஸ் கொடுக்க போறோம்னா அவங்க பயப்பட அப்படிலாம் ஒரு வார்த்தை சொல்ல நான் வீடியோ பாருங்க பேசலாம். அப்புறம் நீங்க காரணத்தை சொல்றது ஒரு வெட்ட வேண்டாம்னா சரி போயிருக்க வேண்டியதான். மேட்டூர்ல இல்ல எங்க இருந்தாலும் வெட்டிக்க வேண்டியதான். நீ கடையை ஊர்ல வச்சுட்டு எனக்கு வெட்ட மாட்டேன் நீ அங்க எதுக்கு இருக்கணும்னு சொல்லி சண்டைக்கு போனா அப்புறம் என்ன இருக்க முடியும்? புகாருக்கு நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறையினரை கைவிரித்த நிலையில் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்ய புதிய தலைமுறை களமிறங்கியது. அப்போது தங்களின் துயரங்களை அடுக்கிய பட்டியலின சமூக மக்கள் காவேரிபுரம் பேருந்து நிலையத்தில் உள்ள சலூன் கடைகளில் தங்களை அனுமதிப்பதில்லை என்று வேதனையோடு கூறினர். இதனால் கொளத்தூருக்கு சென்று முடிதிருத்தம் செய்ய வேண்டியிருப்பதாகவும் அவர்கள் வருத்தம் தெரிவித்தனர். பாமர மக்கள் ஒரு 300 குடும்பம் வசிக்கிறீங்க. 300-400 குடும்பம் வசிக்கிறோம். இது வரைக்கும் அந்த காவேரி பத்தில போய் பேருந்து நிலையத்தில் எது ஒரு முடிவெட்டுறதோ எந்த ஒரு நிகழ்வு இது வரைக்கும் நடந்தது கிடையாது. நானும் பல முறை கேட்டாச்சு. கதவை பூட்டிடுவார், கதவை சாத்திட்டு போய் கடையில் உட்காந்துக்குவார், இதாக வறண்டு போவார். இது வரைக்கும் நேற்று என்ன சொல்கிறா, நீ முடிஞ்சா காவல் நிலையத்தில் புகார் செஞ்சுக்க அப்படின்னு ஒரு அதிகாரபூர்வமாக சொல்கிறார் அவர். நீங்கள் காலனிக்கார் ஒரே ஊர் தான் இங்கே இருக்கிறீங்க. உங்கள் ஒரு ஊரில் ஒரு 100 பசங்க தான் இருப்பீங்க. இங்கே 18 கிராமமும் ஒரு 1000 பசங்க இருக்கிறாங்க. நீங்கள் 100 பேர் இங்கே காலனிக்கார் வெட்டினா காலனிக்காருக்கு நான் முடித்திருத்தம் செஞ்சால் என்கிட்ட உயர்ந்த சாதியில் இருக்கிறவங்க யாரும் வரமாட்டாங்க. நான் அவங்கள பார்ப்பணும் உங்களை பார்ப்பணும் அப்படின்னு சொல்லி அவர் அதிகாரமாக பேசுகிற. அப்படி இது மட்டுமின்றி காவேரிபுரத்தில் அரிசியை கூட அரைத்து தர கடை உரிமையாளர்கள் மறுப்பதாக பெண்கள் வேதனையோடு கூறினர். சார் எங்க வீட்டில் அரிசி ஆரிய மாவுங்கிறதுனால அதை அரைச்சி தராங்க. இது அரிசி உளுந்து நம்ம வீட்டில் ஊற வச்சு இது எடுத்துட்டு போறதுனால அவங்க அரைச்சி தர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா எங்க வீட்டுல இருந்து நாங்க பழங்கி எடுத்துட்டு போறதுனால ஜாதி நாங்க கீழ் ஜாதிங்கிறதுனால அவங்க எதுவும் அரைச்சி தர மாட்டேங்கிறாங்க. அதுதான் காரணம். இப்போ பைக் இருக்கிறவங்க போவாங்க சார். இப்போ லேடிஸ் எல்லாம் வீட்டுல ஜென்ஸ் இல்லைன்னா நாங்க தான் போகணும். பஸ் ஏறிக்கிட்டு எங்களால் கொஞ்சம் சிரமம், குழந்தைங்க இருக்கு. அதனால இது கொஞ்சம் பக்கமா இருக்கிறதுனால அது எங்களுக்கு அரைச்சி தர மாட்டேங்கிறாங்க. பட்டியலின மக்கள் முடிதிருத்தம் செய்யப்பட அனுமதி மறுக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ள நிலையில் அதனை காவேரிபுரம் சலூன் கடை உரிமையாளர்கள் மறுக்கின்றனர். அதே சமயம் பிரச்சனைகளை அனுசரித்து செல்வதாகவும் கூறுகின்றனர். இல்லை சார், இது வரைக்கும் யாருமே கேட்டதே கிடையாது சார். யாருமே கேட்டதே கிடையாது. அவங்க வேலை அவங்க பார்ப்பாங்க, அவங்க வருவாங்க, எங்ககிட்ட நல்லா பேசுவாங்க, நாங்களும் அவங்க கிட்ட பேசுவோம். மற்ற விஷயங்கள் எல்லாமே எல்லாம் ஒன்னாதான் இருக்கும். இந்த முடி திருத்தம் மட்டும்தான் எங்களுக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க சொல்றாங்க. இல்லைங்க, அதெல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. அவங்களா நம்ம மேலே எடுத்து ஒரு புகார் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். மற்ற சமூகத்தினர் வரமாட்டாங்க நீங்க சொன்னதா. இல்லை, இந்த ஏரியாவில் அது மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது சார். அது எல்லாத்தையும் அனுசரித்து தான் போயும்.
இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட சலூன் கடை உரிமையாளர் ரமேஷ் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனிடையே அங்கு பெண்ணை கேலி செய்ததாக கூறி பட்டியலின சமூக மக்களுக்கும் மற்றொரு பிரிவினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. இது தொடர்பாக 8 பேர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் காவேரிபுரத்தில் அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க சேலம் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் வலியுறுத்தி வருகின்றனர். புதிய தலைமுறைக்காக சேலத்திலிருந்து மோகன்ராஜ்.